குட் மார்னிங் படிஸ். டே 14 ஆஃப் ஜெர்னி ஆஃப் லைஃப் பேஸில் இன்றைக்கி ஒரு ஜாலி டே. மார்னிங் எழுந்துச்சி ஒரு சின்ன வேலையை அப்படியே போயிட்டு வந்துட்டு நம்ம கடையை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம க்ளீன் பண்ணிருக்கும் போதே நம்ம டீம் பசங்க எல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. நம்ம வேறு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவா, ஸோ நம்ம இன்றைக்கி கடையில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். பசங்க எல்லாம் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கடையில் தான் இது பண்ணுறதுக்கு ஒரு ராவடி பண்ணிட்டாங்க. நான் இந்த பசங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணதில்லை, ஆனால் என் கூட பேசி பழகி பிடிச்சதுனாலே என் கூட அவ்வளோ கூட செய்யிட்டாங்க. அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் நம்ம கூட ரொம்ப கூட செய்யிட்டாங்க. அது யாருன்னு தெரியுமா? இவங்க தான் படிஸ். இவங்க நான் என்னைக்கு லீவ் போட்டாலும் சரி, இதை நான் எப்போ கடையில் இருந்தாலும் சரி, என்னை பார்க்குங்கிறதுக்காகவே உடனே வந்துடுவாங்க. அதுவும் அந்த குட்டி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் என் கடைக்கு வந்து என் கூட ஃபஸ்ட்டு பழகி ரொம்ப க்ளோஸான பசங்க. அதனாலேயே எனக்கும் இவங்க தனியாக ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். கடைக்கு வந்ததுலேருந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி நான் கடையிறது தான் இருந்தேன். என் கூட ஃபன் பண்ணணும், விளையாடுறதுக்கு ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆடுறது விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு பபுள் ஒன்று கிடச்சிது. அதை வச்சு நாங்கள் பபுள் இருக்கணும், அதுவும் எங்கள் அம்மா இருக்கிறோம். நான் வாங்கிய பபுள் இருக்கணும். எனக்கு நான் ஒரு 14 இயர்ஸ் பேக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இவங்க கூட விளையாடுற டே போனது தெரியல. நைட் ஆகிட்டு படிஸ். கடையை சாப்பிட்டு நம்ம ரூமை போகலாம். பாய் படிஸ், குட் நைட். அப்புறம் ஸ்டே ஸ்ட்ராங்.